Welcome to this Concept Explainer, brought to you by CBSE Score Lab of proofsam.com, that is profsam.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 14 செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் டாபிக் பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா என்னன்னு ஆரம்பிச்சு எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரொம்ப சிம்பிளா கிளியரா உங்களுக்கு புரியுற மாதிரி நாம இதை அலச போறோம். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. பியோர் வாட்டர் இருக்கு இல்லையா, அதாவது டிஸ்டில்ட் வாட்டர், அதுல கரண்ட் பாஸ் ஆகுமா? ஆகாது. ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். கரெக்ட். ஆனா அதுலயே ஒரு சிட்டிகை உப்பு சால்ட்ட கலந்தா என்ன ஆகும்? ஓ, உடனே அது ஒரு நல்ல கண்டக்டரா மாறிடுமே. பாத்தீங்களா, ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் இம்பியூரிட்டி அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வருதுன்னு. ஆமா, அது எப்படி கொஞ்சமா இம்பியூரிட்டி சேர்த்ததுக்கு அப்புறம் மட்டும் எப்படி அந்த மெட்டீரியலோட கேரக்டரே மாறுது? எக்ஸாக்ட்லி. இதே லாஜிக் தான் நம்ம செமிகண்டக்டர்லயும் யூஸ் பண்றோம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு பியூர் சிலிகான் கிறிஸ்டல்ல 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் ஆட்டம்ஸ்க்கு ஒரே ஒரு இம்பியூரிட்டி ஆட்டமை ஆட் பண்றது மூலியமா அதோட கண்டக்டிவிட்டியை மில்லியன் மடங்கு, அதாவது 10 லட்சம் மடங்கு அதிகமாக்க முடியும். என்னது? வெயிட், வாட்? ஒரு ஆட்டமுக்கு அவ்ளோ பவரா? இத நம்பவே முடியலையே. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டோப்பிங். எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா ஒன்றும் இல்ல, பியூர் செமிகண்டக்டரை அமைதியா இருக்க விடாம நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி கண்டாமினேட் பண்றோம். கண்டாமினேட்டா? அப்போ அது கெட்ட வார்த்தை இல்லையா இங்க? இல்ல, அது ஒரு இன்ஜினியரிங் ப்ராசஸ். எதுக்குன்னா அதோட கண்டக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்றதுக்கு. இது புரிஞ்சுக்க ஒரு டவுன் மீட்டிங் இமேஜின் பண்ணிக்கோங்க. அங்க ஈக்குவல் நம்பர் ஆஃப் மென், அதாவது ஆண்கள், அண்ட் விமன், பெண்கள் இருக்கிறாங்க. ஸோ வோட் பண்ணும்போது 2 பேரோட இன்ஃப்ளூயன்ஸும் சேமா இருக்கும். இதுதான் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஓகே, ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ். புரியுது. பேலன்ஸ்டா இருக்கு. கரெக்ட். இப்போ அந்த டவுன் கவுன்சில் வெளியில இருந்து ஒரு 1000 மென்னை மட்டும் கூட்டிட்டு வந்து சேர்க்கறாங்க. இப்போ யாரு மெஜாரிட்டி? மென் தான். அவங்க வோட் தான் இனிமே டாமினேட் பண்ணும். சூப்பர். இதுதான் என் டைப் செமிகண்டக்டர். நம்ம எக்ஸ்ட்ராவா எலக்ட்ரான்ஸை மட்டும் ஆட் பண்றோம். எலக்ட்ரான்ஸ் மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஆயிடுது. ஒருவேளை 1000 விமனை கூட்டிட்டு வந்தா அப்போ விமன் மெஜாரிட்டி ஆயிடுவாங்க. இது பி டைப் செமிகண்டக்டரா? ஹோல்ஸ் ஆட் பண்ற மாதிரி? அட்டமா வைக்கிறோம். பாஸ்பரஸ் கிட்ட 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 4 எலக்ட்ரான்ஸ் பக்கத்துல இருக்கிற சிலிகான் கூட பாண்ட் ஆயிடும். அந்த 5வது எலக்ட்ரான் அது சும்மா ஃப்ரீயா சுத்தும். இந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் தான் கரண்ட்டை கொண்டு போகும். ஓஹோ, அந்த எக்ஸ்ட்ரா ஆல் தான் கரண்ட் கேரியர். அதே மாதிரி பி டைப் டோப்பிங்க்கு ஒரு சிலிகான் ஆட்டம்க்கு பதிலா ஒரு போரான் ஆட்டமா வைக்கிறோம். போரான் கிட்ட 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. 4வது பாண்டை ஃபார்ம் பண்ண ஒரு எலக்ட்ரான் பத்தல. அங்க ஒரு ஹோல் கிரியேட் ஆகுது. இந்த ஹோல் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணி கரண்ட்டை கொண்டு போகும். அப்போ என் டைப்னா எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான், பி டைப்னா ஒரு மிஸ்ஸிங் எலக்ட்ரான், அதாவது ஹோல். இப்போ கிளியரா விஷுவல் பண்ண முடியுது. இப்போ என்சிஇஆர்டி இதை எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னு பார்ப்போம். செக்ஷன் 14.4ல எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் பத்தி என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் படிக்கிறீங்களா? Sure. When a small amount, say a few parts per million, ppm, of a suitable impurity is added to the pure semiconductor, the conductivity of the semiconductor is increased manifold. Such materials are known as extrinsic semiconductors or impurity semiconductors. The deliberate addition of a desirable impurity is called doping, and the impurity atoms are called dopants. நல்லா படிச்சீங்க. அதுலயே பென்டவேலண்ட் அண்ட் ட்ரைவேலண்ட் டோபன்ட்ஸ் பத்தியும் சொல்லிருப்பாங்க. அந்த 2 வார்த்தைக்கும் என்ன அர்த்தம்? அதுதான் புரியல. பென்டவேலண்ட்னா என்ன, ட்ரைவேலண்ட்னா என்ன? சிம்பிள். பென்டானா 5, ட்ரைனா 3. பென்டாவேலண்ட் ஆட்டம்ஸ்னா 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கிற ஆட்டம்ஸ். எக்ஸாம்பிள், ஃபாஸ்பரஸ், ஆர்சனிக். நம்ம சிலிகானுக்கு 4 தான். ஸோ இதை ஆட் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவா வரும். எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானை டொனேட் பண்றதால இதுக்கு டோனர் இம்பியூரிட்டின்னு பேரு. இது என் டைப் செமிகண்டக்டரை கிரியேட் பண்ணும். நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ், அதாவது எலக்ட்ரான்ஸ் மெஜாரிட்டியா இருக்கிறதால என் டைப். ஓ, பென்டாஃபா +1 எலக்ட்ரான். புரியுது. அப்போ ட்ரைவேலண்ட். கரெக்ட். ட்ரைவேலண்ட்னா 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கிற ஆட்டம்ஸ். எக்ஸாம்பிள், போரான், அலுமினியம். சிலிகானோட கம்பேர் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரான் கம்மியா இருக்கு. ஸோ இது பக்கத்து ஆட்டம் கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரானை எக்ஸெப்ட் பண்ண ட்ரை பண்ணும். அங்க ஒரு ஹோல் கிரியேட் ஆகும். இதுக்கு அக்செப்டட் இம்பியூரிட்டின்னு பேரு. இது பி டைப் செமிகண்டக்டரை கிரியேட் பண்ணும். பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ், அதாவது ஹோல்ஸ் மெஜாரிட்டியா இருக்கிறதால பி டைப். Hope everything is clear so far.
This concept explainer is from profsum.com, that is profsam.com. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். NCERT எக்ஸாம்பிள் 14.2 மாதிரி ஒரு பியூர் சிலிக்கன் கிறிஸ்டல்ல 5 × 10⁻28 ஆட்டம்ஸ் per மீட்டர் கியூப் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுல 1 ppm கான்சென்ட்ரேஷன்ல பென்டாவேலண்ட் ஆர்சனிக் வச்சு டோப் பண்றோம். இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. ரூம் டெம்பரேச்சர்ல தெர்மல் எனர்ஜினால கிரியேட் ஆகிற எலக்ட்ரான்ஸ், அதாவது இன்ட்ரின்சிக் கேரியர்ஸ் Ni, அது ரொம்ப கம்மி. ஆனா நம்ம டோப்பிங்னால ஆட் பண்ண ஆர்சனிக் ஆட்டம்ஸ், அதாவது Nd, கோடிக்கணக்கில் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். ஸோ டோட்டல் எலக்ட்ரான்ஸ்னே வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஆட் பண்ண டோபண்ட் ஆட்டம்ஸ் Ndக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ மெஜாரிட்டி கேரியர்ஸோட கவுண்ட் டோபண்ட் கவுண்ட்க்கு ஈக்குவல். அப்போ மைனாரிட்டி கேரியர்ஸ், மணி ஹோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? சூப்பர் கேள்வி. இங்க தான் ஒரு மேஜிக் ஃபார்முலா வருது. Ne NH = Ni². எலக்ட்ரான் கான்சென்ட்ரேஷனையும் ஹோல் கான்சென்ட்ரேஷனையும் மல்டிப்ளை பண்ணா எப்பவுமே அந்த இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சென்ட்ரேஷன் Ni² ஈக்குவலா தான் இருக்கும். நமக்கு Ne தெரியும், Ni தெரியும். ஸோ NH = Ni²/Ne. இதை கால்குலேட் பண்ணா ஹோல்ஸோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இப்படி தான் ஒரு கேரியர் டைப் டாமினேட் பண்ணுது. புரியுது. இந்த N டைப் அண்ட் P டைப் கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த டாபிக் PN ஜங்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுதான் எல்லா டயோட்ஸ் அண்ட் டிரான்சிஸ்டர்ஸ்க்கும் ஹார்ட் மாதிரி. இப்போ எக்ஸாம்ல மார்க்கை குறைக்கிற சில காமன் தப்புகளை பார்ப்போம். தப்பு நம்பர் 1, டோப்பிங்னா செமிகண்டக்டரை பொல்யூட் பண்ற மாதிரி அது மெட்டீரியலை டேமேஜ் பண்ணிடும். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நினைக்கிறாங்க? ஏன்னா டோப்பிங் இல்ல கண்டாமினேட்டிங்னு சொன்னாலே ஏதோ நெகட்டிவ் விஷயம் மாதிரி தோணும். ஆமா, எனக்கு கூட அப்படிதான் தோணுச்சு முதல்ல. ஆனா உண்மை என்னன்னா, டோப்பிங்கிறது ஒரு ஹைலி கண்ட்ரோல்டு என்ஜினியரிங் ப்ராசஸ். நம்ம பார்ட்ஸ் per மில்லியன் அளவுக்கு, அதாவது 10 லட்சம் ஆட்டம்க்கு ஒரு ஆட்டம்னு ரொம்ப கொஞ்சமா தான் ஆட் பண்றோம். இது அந்த மெட்டீரியலை நம்ம தேவைக்கேத்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ ரிமெம்பர், டோப்பிங் இஸ் என்ஜினியரிங், நாட் பொல்யூஷன். ஓகே, டோப்பிங் இஸ் என்ஜினியரிங். காட் இட். தப்பு நம்பர் 2, N டைப்ல எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்றதால எலக்ட்ரான்ஸும் அதிகமாகும், ஹோல்ஸும் அதிகமாகும். ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு இம்பியூரிட்டி ஆட் பண்ணா எல்லாமே அதிகமாகணும்னு ஒரு லாஜிக் போடுவாங்க. அது சரிதானே? இல்ல, இதுதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். நம்ம N டைப்ல எலக்ட்ரான்ஸை, அதாவது மெஜாரிட்டி கேரியர்ஸை அதிகமாக்கும் போது அந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் ஏற்கனவே இருக்கிற ஹோல்ஸ் கூட சேர்ந்து ரீகம்பைன் ஆகிடும். ஸோ ஹோல்ஸோட எண்ணிக்கை மைனாரிட்டி கேரியர்ஸ் இன்ட்ரின்சிக் லெவலை விட குறைஞ்சிடும். ஒரு டைப் அதிகமானா இன்னொரு டைப் குறையும். ஓஹோ. ஏன்னா அந்த NeNH = Ni² ஃபார்முலா எப்பவுமே பேலன்ஸ்டா இருக்கணும். ஓ, அப்போ N டைப்ல எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஹோல்ஸ் டிக்ரீஸ் ஆகும். P டைப்ல ஹோல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், எலக்ட்ரான்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஒரு டைப்பை பூஸ்ட் பண்ணா இன்னொரு டைப் சப்ரஸ் ஆகுது. சரி, இந்த கான்செப்டை மறக்காம இருக்க சில ட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட், ஒரு நிமோனிக் DAN, டோனர் ஆட்டம்ஸ் கிவ் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் கிரியேட்டிங் N டைப். அக்செப்டர் ஆட்டம்ஸ் எக்ஸெப்ட் எலக்ட்ரான்ஸ், அதாவது ஹோல்ஸை கிரியேட் பண்ணும், கிரியேட்டிங் P டைப். ஸோ DAN. டோனர் கிவ்ஸ் N டைப், அக்செப்டர் கிவ்ஸ் P டைப். ஈஸியா இருக்கு. நெக்ஸ்ட், ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். 2 கையும் ஒன்னா சேர்த்து வச்சுக்கோங்க. இது இன்ட்ரின்சிக் ஈக்குவல் கேரியர்ஸ். இப்போ N டைப்புக்கு ஒரு கையில நிறைய மார்பிள்ஸ், எலக்ட்ரான்ஸ் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இன்னொரு கையில ஒன்னும் இல்ல. இதுதான் மெஜாரிட்டி மைனாரிட்டி டிஃபரன்ஸ். ஓகே, ஒரு கை ஃபுல்லா, இன்னொரு கை எம்டியா. கிளியர். ஃபைனலி ஒரு ஃப்ரேஸ். பார்ட்ஸ் per மில்லியன் ஆஃப் டோபண்ட் லீட்ஸ் டு a million times பெட்டர் கண்டக்டிவிட்டி. இந்த ஆச்சரியமான உண்மையை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே டோப்பிங்கோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிடும். ஸோ இந்த ஆழமான ஆராய்ச்சியோட முடிவுல எக்ஸாமுக்கு தேவையான 3 முக்கியமான பாயிண்ட்ஸ். நம்பர் 1, பியூர் செமிகண்டக்டர்ஸ், அதாவது இன்ட்ரின்சிக், ரொம்ப கம்மியாக தான் கண்டக்ட் பண்ணோம். அதோட கண்டக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ண நம்ம இம்பியூரிட்டி ஆட்டம்ஸை ஆட் பண்றோம். இந்த ப்ராசஸுக்கு பேரு டோப்பிங். நம்பர் 2, பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி, அதாவது 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை ஆட் பண்ணா N டைப் செமிகண்டக்டர் கிடைக்கும். இங்க எலக்ட்ரான்ஸ் தான் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். நம்பர் 3, ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி, அதாவது 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை ஆட் பண்ணா P டைப் செமிகண்டக்டர் கிடைக்கும். இங்க ஹோல்ஸ் தான் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். 12th CBSE பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்க profsam.com விசிட் பண்ணுங்க. That is PROF SAM, right? Yes, profsam.com.
இன்னைக்கு நம்ம எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் பத்தி ரொம்ப ஆழமா டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்த ஆராய்ச்சியில ஒரு பி டைப்பையும் ஒரு என் டைப்பையும் ஒன்னா சேர்த்தா என்ன மேஜிக் நடக்கும்னு பார்ப்போம். See you next time.